வணக்கம் மக்களே. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். இது கூட தெரியல. இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நட்டோ ஷிப்டனோட 361வது எபிசோட் வந்து எப்போ நம்ம சோனி சேனல்ல தமிழ் டப்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சோனி சேனலும் இப்போதைக்கு நட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்றதுக்கான ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே அவங்க சைட்ல இருந்து வரவே இல்லை. மீரா வருவானா மாட்டானா என்ன நினைச்சுக்கிறான் அவன். கடைசியா நம்ம நட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட ஜனவரி 7 நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவும் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பவே தெரிஞ்சிருக்கு மறுபடியும் நம்ம சோனி சேனல் பிரேக் எடுக்க போறாங்கன்னா. ஸோ நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான் இவங்களுமே இந்த பிரேக் எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன 2-3 வாரமோ அல்லது ஒரு மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் நியூ எபிசோட நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போம். ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க இன்னுமே இந்த நட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை நண்பா. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமே ஆகுது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஸோ இனியாவது இந்த நட்டோ ஷிப்டனை நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான் நண்பா. ஏன்னா இப்போ ஒரு சோகமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பாக்குறதுக்கு முதல் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரி, இந்த நட்டோ ஷிப்டன்ல மொத்தமா 500 எபிசோடுக்கு நண்பா. இந்த 500 எபிசோட்ல இப்போ இது வரைக்கும் நம்ம சோனி சேனல்ல இருந்து 360 எபிசோட் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னுமே ஒரு 140 எபிசோட் தான் இருக்குது. ஸோ இதை எந்த அளவுக்கு இழுத்தடிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த வருஷம் இந்த நட்டோ ஷிப்டனை ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணி முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த நட்டோ ஷிப்டனை ஏன் இந்த அளவுக்கு அடிக்கடி பிரேக் போட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுடைய டிஆர்பியை கூட்டுறதுக்காண்டி தான். ஏன்னா நம்ம சோனி சேனலுக்குமே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சதுக்கு காரணமா நம்ம நட்டோ அனிமையுமே சொல்லலாம். ஸோ அதோட நிறைய பேர் இந்த பைரசி வழியை பார்க்கறதாலேயுமே அவங்களுடைய டிஆர்பியுமே அடி வாங்கியிருக்கும். ஸோ இதனால இந்த நட்டோ ஷிப்டனை டப்பிங் பண்றவங்களே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோனி சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க நம்ம சோனி சேனலுமே எந்த டைம்ல இந்த நட்டோ ஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்ணா அவங்களுக்கு டிஆர்பி எந்த அளவுக்கு கூடும்னு தான் அவங்களுமே பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கூட மார்ச் மந்த் எக்ஸாம் டைம்ங்கிறதால நம்ம நட்டோ ஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த எக்ஸாமுமே முடிஞ்சு இப்போ ஸ்கூல் எல்லாமே லீவும் விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த டைம்ல ரிலீஸ் பண்ண நம்ம சோனி சேனலுக்குமே நல்ல டிஆர்பியுமே கிடைக்கும். பட் அப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம சோனி சேனல்ல நட்டோ ஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். ஸோ இதே நான் சொல்றேன்டா போன வருஷமே இப்படித்தான் நடந்திருக்கு. ஸோ அதனால இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம சோனி சேனல்ல நம்ம நட்டோ ஷிப்டனை எதிர்பார்க்கலாது நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜூன் மந்த்ல இந்த நட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட கொண்டு வரதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஆகஸ்ட் மந்த்ல கொண்டு வராங்களான்னுமே தெரியல. உனக்கு அவ்வளவுதான் லிமிட் வெறியாவது. ஸோ இப்போதைக்கு ஏப்ரல் மே மந்த்ல இந்த நட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஆனா இது வந்து கன்ஃபார்ம் இல்ல. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நண்பா. ஸோ நிறைய பேர் ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்லையுமே இத்தனைக்கு நம்ம நட்டோ ஷிப்டனுமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் நம்ம நட்டோ ஷிப்டனை நம்ம சோனி சேனல்ல கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியுமே பிரேக் விட்டு கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே தயாரா இருங்க நண்பா. சரி, முக்கியமா இந்த நைட்டு 9 மணிக்கு நம்ம நட்டோ ஷிப்டனை கிட்ஸ் மட்டும் பார்க்கறது இல்ல, நிறைய வளர்ந்தவங்களுமே பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்க இனி வர 2 மாசத்துல அவங்க எல்லாருமே நைட்டு 9 மணிக்கு இந்த நட்டோ ஷிப்டனை நம்ம சோனி சேனல்ல பாப்பாங்கன்னு தெரியல. சோ அந்த டைம்ல நிறைய பேர் சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி அண்ட் கிளம்பிடுவாங்க. ஸோ இதனால கண்டிப்பா நம்ம சோனி சேனலுமே இந்த டைம்ல நட்டோ ஷிப்டனோட நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்றதுக்கான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. நம்ம சோனி சேனல்ல நைட்டு 9 மணிக்கு இந்த நட்டோ ஷிப்டனை பார்க்கறதுல முக்காவாசி பேர் ஹிந்தி டப் ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்களுக்குமே ஹிந்தி டப்ல ஒரு மிகப்பெரிய டிஆர்பியுமே இருக்குது. ஸோ அவங்க தான் மெயின் டார்கெட்டே. ஸோ அப்படி இருக்க அவங்க எல்லாருமே இந்த டைம்ல நட்டோ ஷிப்டன் பார்ப்பாங்களாண்டுமே தெரியல. ஸோ அதை எப்படியுமே நம்ம சோனி சேனலுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இனி வர 2 மாசத்துக்கு கண்டிப்பா நம்ம சோனி சேனல்ல நட்டோ ஷிப்டனை எதிர்பார்க்கலாம் நண்பா. சரி, இதை விட நம்ம சோனியே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அடிக்கடி நம்ம நட்டோ ஷிப்டன் பத்தியுமே போஸ்ட் போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டுமே நிறைய பேர் நியூ எபிசோட் டெலிகாஸ்ட் பண்றாங்களானுமே நைட்டு 9 மணிக்கு போய் பார்ப்பீங்க. ஆனா அங்க பழைய எபிசோட் தான் திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ அதனால பிராண்ட் நியூ எபிசோட் வந்து போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா நாமளுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் நண்பா. சரி, நீங்க இப்போ இந்த நட்டோ ஷிப்டனோட பிராண்ட் நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா.